நிறைய சமயங்களில் நாம் ஒரு விஷயம் பண்ண சோம்பேறித்தனப்பட்டு ஆனால் அதுக்கு டபுள் மடங்காக செலவு செய்வோம். நிறைய விஷயங்கள் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் டிஃபன் டின்னர் பண்ண தேவையான நம்ம மாவு ரெடி பண்ணுற விஷயங்களை கூட அப்படி தான் பண்ணுவோம். இது எதுக்கு அந்த பொருளை வாங்கி ஊற வச்சு அரைச்சி பொடிச்சு எதுக்கு, அதை விட ரெடிமேடாக ஒரு பேக்கெட் மாவு வாங்கினா வேலை முடிஞ்சதே அந்த மாதிரி. நானும் கொஞ்ச நாள் வேறு இல்லாமல் அந்த மாதிரி தான் டபுள் செலவு பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா நம்ம வீட்லேயும் மாவு ரெடி பண்ணால் அமௌண்ட்டும் மிச்சம். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் தாராளமாக வீட்டில் உள்ளவங்களுக்கு சுட்டு கொடுக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் ஒரு பேக்கெட் மாவு வாங்கினா இந்த அளவு தான் வரும். அப்போ அந்த அளவுக்கு தான் பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா 2 சப்பாத்தி கேட்டால் கூட ஒரு வேளை திகையாமல் போகும். ஆனால் இந்த மாதிரி இல்லை, நம்மளே ரெடி பண்ணால் கொஞ்சம் தாராளமாக சுட்டு கொடுக்கலாம். ஆனால் இது ஏர்லி மார்னிங் டு நைட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு செட் ஆகும்னு தெரில. அவங்கள தான் குத்தம் சொல்ல விரும்பலை. ஆனால் வீட்டு வேலையும் செஞ்சு பேபிஸ் எல்லாம் கேர் பண்ணி இருக்கிற ஹோம் மேக்கர்ஸாக இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இது ரெடி பண்ணலாம். பை த வே, நானும் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் குறிக்கா இந்த மாதிரி பச்சரிசி கோதுமை கேழ்வரகெல்லாம் வாங்கி வாஷ் பண்ணி பொடிச்சு வைக்கிறேன். 3 டேஸ் குறிக்கா அரிசி மாவு அரைச்சி இட்லி தோசை மாவு ரெடி பண்ணுறேன். இதனால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் கண்டிப்பாக நம்ம இல்லத்தரசிகள் ஃபாலோ பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு வீட்டு குறிப்பில் இன்னொரு நாள் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.